26 ஏப்ரல் எலெக்ஷன் தான், மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் தெரியாது, நடக்குது அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பண்ணுவேன், அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க, என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுறீங்க நீங்க. The one that going away from movie industry, அவரு தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல அப்போ வந்தவொன்னு பண்றேன். நேற்று முன்னாடி மலேசியால நடந்துச்சு இல்ல, யார் அவர் தான் விடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் 3 years தமிழ் கத்துட்டு நல்லா பேசுறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் ஃபயர், ரைட்? இன் தமிழ்ல ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது வச்சுட்டேன். குட் கொஸ்டின். ஸோ இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவா இருந்தவர் தான். 15 movies ஹீரோவா பண்ணிட்டு இப்போ நம்ம படத்தில் வில்லனா வராரு. ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்போ இருக்கிற இவங்க கூட எல்லாம் பண்ணணும்னு, அதாவது த வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நிறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு, அது நான் இப்போ நினைக்கல, சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து த ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல அப்போ வந்தவொன்னு பண்றேன். யாருங்க? ஏங்க நேற்று முன்னாடி மலேசியால நடந்துச்சு இல்ல, யார் அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினைச்சேன் போன 2 படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். இந்த மூவியில் நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமாவில் வந்து. ஆனால் நான் விட மாட்டேன், சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதில் ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில். அவர் ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதையில படம் எந்த படம் பாத்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்போ வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தேட்டரில் காலியாக இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைனால போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸு. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. ஓ இல்ல, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் 3 years முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்ல நான் இல்ல, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட் இஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து தே செட்டில் வெல் இன் யூஎஸ்ஏ. ஸோ நான் 3rd generation இன் யூஎஸ்ஏல. எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது, பட் ஐ கேன் டாக் இன் தமிழ். நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஏ அவங்க ரெஜெண்ட் வந்து தே கோனா கிவ் மீ லைக் ஆல்மோஸ்ட் 250 சம்திங், 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்கள் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 9th வந்து
அவர் விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்லை. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பாக. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன், அதில் இருக்கேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. ஆமாம், அடிச்சு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எழுதுங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க நீங்கள், உண்மையாக சொல்கிறேன். அது எங்கள் ஸ்டாண்டீஸ் தேட்டர்ஸில் வைக்கிறப்ப கூட எங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்னோட ஸ்டாண்டீஸ் தேட்டரில் வைப்பாங்களே எல்லாத்துலேயும், அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரகாஷி, எங்களுக்கு நடுவில் ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு. வேணும், அப்படிதான் இருக்குது, நீங்கள் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் கிட்ட, அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன்.